Hello student, good morning. I am Satya. Welcome to Satya's class. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா காமனா 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸை மெமரைஸ் பண்றது ஒரு பெரிய சாதனை மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். அதை எவ்வளோ ஈஸியா நம்மளால மெமரைஸ் பண்ண முடியாது. அது கண்டினியூஸா வந்துட்டு நமக்கு ரீட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்கட் தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்கிற ஆர்டர்லயே நீங்க கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எக்ஸாம்ல உங்களுக்கு ஞாபகத்துல வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய லெட்டர் சிடி. ஓகே. சி ஃபார் கியூபிக், டி ஃபார் டெட்ராகனல். அடுத்ததா ஓஆர். ஓ ஃபார் ஆர்த்தோரோம்பிக், ஆர் ஃபார் ரொம்போஹெட்ரல். அடுத்ததா ஹைச். ஹெச்எம்டி. ஓகேவா? H for hexagonal, M for monoclinic, T for triclinic. ஓகேவா? CT or HMT. ஸோ இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? சிடி ஸ்கேன் ஓரமா HMT வாட்ச் கடை இருக்கு பாருடா. ஓகேவா? ஸோ இதை ஈஸியா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம்ல. சிடி ஸ்கேன் ஓரமா HMT வாட்ச் கடை இருக்கு. சிடி அப்படிங்கறது எதை மென்ஷன் பண்ணுது? சி ஃபார் கியூபிக், டி ஃபார் டெட்ராகனல். அடுத்து ஸ்கேன் இந்த வேர்டை விட்டுருங்க. ஓரமா ஓரமால இருக்கக்கூடிய ஓஆர் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓ ஃபார் ஆர்த்தோரோம்பிக், ஆர் ஃபார் ரொம்போஹெட்ரல். சரியா? அடுத்ததா ஹெச்எம்டி வாட்ச் கடை இருக்கு. ஹெச்எம்டி, ஹெச் ஃபார் ஹெக்ஸகனல், எம் ஃபார் மோனோகிளினிக், டி ஃபார் ட்ரைக்ளினிக். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிளான ஷார்ட்கட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாராமீட்டர்ஸ் பார்க்கலாம். அடுத்ததா பாராமீட்டர்ஸ் பார்த்துடலாம். லாட்டிஸ் பாராமீட்டர்ஸ், ஆக்சியல் லென்த் ஏபிசி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். அடுத்ததா இன்டராக்ஷன் ஆங்கிள்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் கியூபிக், செகண்ட் ஒன் டெட்ராகனல், தேர்ட் ஒன் ஆர்த்தோரோம்பிக். இதை மூணு மட்டும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆக்சியல் லென்த் என்னன்னு பார்த்துடலாம். கியூபிக் வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. சரிங்களா? டெட்ராகனலுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து பி நாட் ஈக்குவல் டு சின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கியூபிக்ல எல்லாமே ஈக்குவலா இருக்கும். டெட்ராகனல்ல லாஸ்ட் ஒன் மட்டும் நாட் ஈக்குவல்ட்டா இருக்கும். அடுத்து ஆர்த்தோரோம்பிக் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டா இருக்கும். ரெண்டு நாட் ஈக்குவல் டு வரும். சரியா? ஸோ கியூபிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கும். டெட்ராகனலுக்கு ஒரு நாட் ஈக்குவல் டு இருக்கும். ஆர்த்தோரோம்பிக்கு ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா? இந்த 3 1 2 3 அந்த சிஸ்டம் இருந்துச்சு, ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இதே ஃபார்மெட் தான் 4 5 6க்கு வந்துட்டு நமக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ரொம்போஹெட்ரலுக்கு என்னது? ஏபிசி. ஓகே. கியூபிக் பார்த்தோம் இல்லையா? அதே தான். ஹெக்ஸகனலுக்கு என்னது? டெட்ராகனலுக்கு பார்த்து அதே தான். ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. அடுத்ததா மோனோகிளினிக் என்னது? ஆர்த்தோரோம்பிக் பார்த்தது தான். ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. செவன்த் ஒன் ட்ரைக்ளினிக். சரிங்களா? ஸோ இது ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஸோ இது வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் ஆங்கிள்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மூணு சிஸ்டம்க்குமே ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா 90 டிகிரி தான். அதில் எந்த விதமான வேரியேஷன்ஸுமே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூணு சிஸ்டம்ஸ்க்கும் மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து ஃபோர்த்து சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாட் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. காமா இருக்க வேண்டிய இடத்துல, காமா இஸ் ஈக்குவல் டு இருக்க வேண்டிய இடத்துல காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு பிளேஸ் ஆகி இருக்கு. அடுத்ததா ஹெக்ஸகனல். ஹெக்ஸகனல் அப்படின்னாலே 120 டிகிரியுடைய ப்ரெசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ காமாவோட வேல்யூ 120. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா 90 டிகிரியில் இருக்கு. அடுத்ததா மோனோகிளினிக். மோனோகிளினிக் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, பீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ எந்த கிறிஸ்டல் சிஸ்டம்ல ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காமாவா இருக்கு அப்படின்னு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்குற சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்ன சிஸ்டம் அப்படின்னா மோனோகிளினிக். சரிங்களா? அடுத்ததா ட்ரைக்ளினிக். ட்ரைக்ளினிக்ல ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இருக்கிற சிஸ்டம்ஸ்லயே எது வந்துட்டு லீஸ்ட் சிமெட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ட்ரைக்ளினிக் சிஸ்டம் தான். ஸோ இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் எக்ஸாமில் ஞாபகப்படுத்தி எழுத முடியும். ஓகே. Thank you for watching students.